பிரியமானவர்களே, அனுதின ஜெபத்துக்கு நேராக உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளினுடைய அனுதின ஜெபத்துக்கு ஆதாரமாக நாம் ஏசாயாவின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 3, 4 மற்றும் 8வது வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்கலாம். நீதியின் வழியில் நடப்போம் என்று தங்களை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எப்படிப்பட்ட கிரியைகளை எதிர்பார்க்கிறார் என்பதுதான் இந்த வசனங்களுடைய அடிப்படையாயிருக்கிறது. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நாளிலும் நாங்களும் நீதியின் வழியிலே நடப்போம் என்று சொல்லி எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் 3வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், எங்கள் கைகள் இரத்தத்தாலும் எங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்படாமல், ஆண்டவரே, எங்கள் உதடுகள் பொய்யை பேசாமல், எங்களுடைய நாவுகள் நியாய கேட்டை வசனிக்காமலும் பேசாமலும் இருக்கத்தக்கதாக, ஆண்டவரே, இவை எல்லாவற்றுக்கும் தூரமாயிருக்க கரை திரை பிழை அற்ற ஒரு நீதி உள்ள, பரிசுத்தம் உள்ள, ஒரு சுத்த இருதயம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கர்த்தர் நித்தமும் அனுகிரகம் செய்தருளும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். 4வது வசனத்தின் பிரகாரம், ஆண்டவரே, நாங்கள் நீதியை தேடுகிறவர்களாய், சத்தியத்தின்படி வழக்காடுகிறவர்களாய், மாயையை நம்பாமல், அபத்தமானதை பேசாமல், தீமையை கற்பந்தரிக்காமல், ஆண்டவரே, அக்கிரமத்தை பெறாமல், ஆண்டவரே, நாங்கள் உத்தம ஜாதியாய், நீதி உள்ள ஜனமாய், சத்தியத்தை கை கொண்டு நடக்கிற உத்தம ஜாதியாய், ஆண்டவரே, நாங்கள் பேசுவது கிருபை உள்ள வார்த்தைகளாய், ஆண்டவரே, ஜீவன் உள்ள வார்த்தைகளை பேச, ஆண்டவரே, நாங்கள் தீமையை விட்டு விலகி, ஆண்டவரே, நன்மை செய்ய கர்த்தர் எங்களுக்கு நித்தமும் உதவி செய்யும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்டதான ஒரு நீதி உள்ள, ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் எங்களுக்கு நீர் செய்யும் போது, ஆண்டவரே, சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நீர் எங்களை நிரப்புகிறவராயிருக்கிறீர். 8வது வசனத்திலே, சமாதானத்தின் வழியை நாங்கள் அறிந்தவர்களாகவும், ஆண்டவரே, எங்களுடைய நடைகளிலே நியாயம் எப்பொழுதும் காணப்படத்தக்கதாக எங்கள் பாதைகளை, ஆண்டவரே, நாங்கள் எந்த விதத்திலும் கோணல் ஆக்காமல் நேராக்கி நடக்கிறவர்களாய், ஆண்டவரே, தகப்பனே, அவைகளை நடக்கிற ஒருவரும் சுவாமி சமாதானத்தை அடையாமல் அறியாமல் போகவே கூடாது. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, தொடர்ந்து நீதியாய், நியாயமாய், சமாதானமாய், ஆண்டவரே, நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையிலே, ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இந்த ஜெபத்திலே பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீதியாய் ஆசீர்வதித்து ஆசீர்வாதம் ஆக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.